எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நந்து. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்டாகிராம்ல தான் ஒரு கிளிப்பு பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விஜய் எதிர்த்து வீடியோ போடணுங்கிற மைண்ட் செட்டே கிடையாதுங்க. போன வீடியோலயே போட்டேன். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா நான் பேசினதில உண்மை இருக்குன்னு யாருக்குமே புரியல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து "உனக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக போடுற, நீ அதுக்காக போடுற, உனக்கு அந்த மனுஷன பத்தி என்ன தெரியும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திட்டுறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா சொல்றீங்கன்ட்டு. ஆனா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராலயும் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு யாராலயும் பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இப்ப Instagramல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. நீங்க உங்களோட தலைவன வந்து பார்த்தீங்கன்னா, தாங்குங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா கண்மூடித்தனமா ஏன் தாங்குறீங்க? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல ஒரு கிளிப் பார்த்தேன். ஆ நீங்களே அந்த கிளிப் என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். பார்த்தீங்களா? இன்னைக்கு அஜித் ஜெயிச்சது இந்த சிவகார்த்திகேயன், அனிருத், யுவன் இவங்க எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்களாம். ஆனா விஜய் ஜெயிச்சோனே வாழ்த்து சொல்லலையாம். காரணம் என்ன? ஆளுங்கட்சி எடுத்து வீடியோ போட்டோம்னா அவங்க பொழப்பு ஓடாதாம். இல்ல எனக்கு புரியல. பார்த்தீங்கள்ல, அஜித் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சாருக்காக இப்ப இவங்கலாம் வாழ்த்து இத்தன நடிகர் வாழ்த்து சொல்றாங்க. இதுக்கு மத்தியில நம்ம தலைவர் வந்திருக்காரு. இவ்வளோ ஒரு இந்த இந்த சுயநல கூட்டத்துக்கு மத்தியில வந்து ஜெயிச்சு காட்டுறதே மிகப்பெரிய விஷயம் தலைவா. நீ வா தலைவா. இல்ல எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. அந்த மனுஷன் தனி மனுஷன். அவரோட திறமைய காமிச்சு 3வது இடத்துல வந்திருக்காரு. நாளைக்கு விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா அவரோட திறமைய காமிச்சு ஓடி போனாருன்னா, த்ரிஷா கூட இல்ல. ஒரு ஒலிம்பிக்லயோ, ஒரு ஓட்டப்பந்தயத்தில ஓடி ஃபர்ஸ்ட்டோ, செகண்டோ, தேர்டோ வந்தாருன்னா, கண்டிப்பா எல்லா ஆக்டர்ஸுமே வாழ்த்து சொல்ல தான் போறாங்க. இல்லன்னு அதுக்கு மறுக்கவே முடியாது. அப்புறம் ஒருத்தன், அந்த இதில கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சிய எதிர்த்து வந்து சொல்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் எப்படி படம் நடிக்க முடியுமா? இது பண்ண முடியுமா? தலைவா நீ என்னைக்குமே மாஸ் தலைவா அப்டின்ட்டு. யாருக்கு? நம்ம தலைவனுக்கு. நீங்க அந்த தலைவனோட இது பார்த்ததில்ல. உங்க தலைவனே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொம்புல தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சாரு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்ல குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொம்புல குடிச்ச வீடியோ பார்க்குறீங்களா? பார்த்துட்டு வாங்க. கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே கரெக்ட்டு தான் தலைவா. பார்த்தீங்கள்ல எப்படின்ட்டு? இப்படிதான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சொம்புல தான் தண்ணி குடிப்பாய்ங்க. போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்கா மாறும். அப்புறமேட்டுக்கு மறுபடியும் இதில நெறைய விஜய் ஃபேன்ஸ்லாம், "லேய் உனக்கு என்ன தெரியும்? அப்படியா? இப்படியான்னு" சொல்லிட்டு வழக்கம் போல திட்டுறதுனா திட்டுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதில போட்டதில தப்பு இருந்தா திட்டுங்க. உங்க மனசாட்சிக்கு நேர்மையா. தப்பு இல்ல அப்படின்னா, லைக் கூட பண்ண வேணாம். நீங்க பாட்டுக்கு தள்ளிவிட்டு போய்க்கிட்டே இருங்க. ஓகே. பாய். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏன்னா இப்படி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லணும்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதையும் சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வந்து பேசுறேன். உங்க எல்லாருக்கும் உங்க ஸ்டைல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒண்ணு சொல்லணும்ல. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.